வணக்கம். பாஸ்கரி ரியல் எஸ்டேட் கும்பகோணம் டவுனுக்கு பக்கத்தில் செட்டிமண்டபம் ஏரியாவில் உள்ள ஒரு அழகான புது வீட்டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீட்டை டியூப்ளஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. அதாவது கீழே ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூமும் மாடியில் 2 பெட்ரூமும் கொடுத்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 3 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை கிழக்கு பக்கம் பார்த்த மனையில் கிழக்கு பக்கம் பார்த்தே கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டியிருக்க மொத்த மனையோட அளவுன்னு பார்த்தோம்னா 1512 சதுர அடி. அதாவது அகலம் 27 அடி, நீளம் 55 அடி. கீழையும் மேலையும் சேர்த்து இந்த வீடு கட்டியிருக்க மொத்த பில்டப் ஏரியா 1640 சதுர அடி. வீட்டை சுற்றிலும் பிரிக் ஒர்க்கில் காம்பவுண்டும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக்கும், தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு 2 வழியாக போகலாங்க. ஒன்று செட்டிமண்டபம் பைபாஸ் ரவுண்டாவிலேருந்து போகலாம். அடுத்து மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் உள்ள 5 கிலோமீட்டர் பைபாஸ் ரவுண்டான வழியாகவும் போகலாங்க. இதுதாங்க அந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வியூ. பிரிக்கூர் காம்பவுண்டு கொடுத்துருக்க டிசைனும், மெட்டல் கேட்டும், எலிவேஷன் கொடுத்துருக்கிற ஐவரி, ப்ரௌன் அண்ட் பிங்க் கலரில் கொடுத்துருக்கிற பெயிண்டிங்கும், பால்கனி கொடுத்துருக்கிற டஃப் அண்ட் கிளாஸும், ஸ்பாட்லைட்ஸும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஒரு அழகான பெரிய மெட்டல் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்கிங் ஏரியா சைஸ் 12x18. ஃப்ளோருக்கு டிசைன்டு பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸும், வாலுக்கு பிங்க் அண்ட் ஐவரி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்டன் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் செய்த இந்த அழகான மெயின் டோருக்கு கிராண்ட் ஃபினிஷிங்கில் 2 ஸ்டெப்ஸும், பக்கத்தில் ஒரு பிரெஞ்சு டைப் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அருமையான கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்கிற லிவிங் ஹால் சைஸ் 9x24. ஃப்ளோருக்கு சோவரில் அடிச்சிருக்கிற ஐவரி கலர் பெயிண்டிங் மேட்சிங் ஆகிற மாதிரி கிளாசி ஃபினிஷிங்கில் டபுள் சார்ஜ் வெட்டிபிள் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 2 பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடில் பிங்க் கலர் பேக்ரவுண்டில் அழகான ஒரு டிவி கேபினட்டுக்கான ப்ரொவிஷனும், அதுக்கு மேலே ஒரு லோ சீலிங் லாப்டும் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைனிங் ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் 11x12. ஒன் சைடு வாலில் பர்பிள் கலரில் அருமையான பெயிண்டிங்கும், ஒரு ஜன்னலும் கொடுத்து வாஷ் பேசினுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த டைனிங் ஹாலுக்கு ஆப்போசிட் சைடில், அதாவது தென்கிழக்கு மூலையில் உள்ள கிச்சன் சைஸ் 9x11. எல் ஷேப்பில் கிரானைட் ஃபினிஷிங்கில் தாராளமான கிச்சன் மேடையும், அதுக்கு மேலே வால் டைல்ஸும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்கும், 2 ஜன்னலும், கீழே பேஸ் கேபினட்டுக்கான ப்ரொவிஷனும், மேலே ஒரு ஆர்சிசி லாப்டும் கொடுத்து இந்த கிச்சனையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு அடுத்து உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் 11x17. லைட் அண்ட் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் அருமையான பெயிண்டிங் கொடுத்து, கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும், ஸ்டோரேஜுக்காக ஒரு லாப்டாப் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமை வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேயே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸை கொடுத்து, லேண்டிங் ஏரியாவுக்கு பர்பிள் கலரில் சூப்பரான பெயிண்டிங்கும் கொடுத்து நல்ல ஹை சீலிங் ரூஃபாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடி படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட்ரில்ஸும் கொடுத்து சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது மாடியில் உள்ள 2வது பெட்ரூம் சைஸ் 11x12. இந்த வீட்டில் எல்லா இடத்துக்குமே ரொம்ப ரசனையோட பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கும் லைட் அண்ட் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷனில் அருமையாக பெயிண்டிங் பண்ணி கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும், ஒரு லோ சீலிங் லாப்டும் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட ஃப்ளோருக்கு டிசைன்டு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சைடில் டஃப் அண்ட் கிளாஸும், சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பால்கனிக்கு பக்கத்திலே உள்ள 3வது பெட்ரூம் சைஸ் 12x11. இந்த ரூமுக்கும் ஒன் சைடு வாலில் அருமையான பெயிண்டிங்கும், ஒரு ஜன்னலும், ஸ்டோரேஜுக்காக ஒரு லாப்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமையும் ஒரு வாஷ் பேசினோட கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே வெஸ்டர்ன் சைடில் கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஓப்பன் டெரஸ் ஃப்ளோருக்கு ஒயிட் கூலிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவிலேயே மொட்டை மாடி போகிறதுக்கு ஒரு லேடரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொட்டை மாடிக்கும் ஒயிட் கூலிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஸ்டோரேஜுக்காக ஒரு ரெடிமேடு வாட்டர் டேங்கும் ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு டம்மி காலமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செட்டி மண்டபம் பைபாஸிலிருந்து சுமார் ஒரு 700 மீட்டர் தூரத்தில் 3 பெட்ரூம் உள்ள கிழக்கு பக்கம் பார்த்த இந்த புது வீட்டின் விலை 85 லட்சம் கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்க. இதுபோல் உங்களது வீடு மனை விற்பனை இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல முறையில் விற்றுத்தருகிறோம். எங்களது அலுவலக முகவரி பாஸ்கர் ரியல் எஸ்டேட், நம்பர் 12, பனதுரை மெயின் ரோடு, கும்பகோணம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.